கிரிப்டோ மார்க்கெட்டில் மேஜராக 2 ஷேக் அவுட் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கேருந்து ரெக்கவர் ஆகி மேலே போகுமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிப்டோ விவசாயி. இந்த வீடியோவில் மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கான 3 ஃபேக்டையும், அதே சமயம் மார்க்கெட் திரும்பவும் கீழே போகிறதுக்கான ஒரு 2 ஃபேக்டையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே மார்க்கெட்டை குறித்ததான என்னுடைய தாட்ஸ் மட்டும்தான். இது ஒரு ப்ரிடிக்ஷனோ அல்லது ஒரு ஃபினான்ஷியல் அனலைஸோ கிடையாது. நம்பர் 1 பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. ஏன்னா 111,000க்கு மேலே ஒரு 120 மில்லியன் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கிராப் பண்ணாமல் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாகவே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. கண்டிப்பாக இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு தான் வேல்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கான 2வது பாசிபிலிட்டிஸ் ஆல்ட் காயின் இண்டெக்ஸ். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ஆல்ட் காயின் 40% 80% வரை டவுன் ஆகிருக்கு. இதே கண்டிஷனில் மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்குள்ளே போச்சுன்னா பகுதி ஆல்ட் காயின் காணாமல் போயிடும். ஸோ அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான். அதே சமயம் ஆல்ட் காயின் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 41 பாயிண்டில் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு 80 பாயிண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது ஒரு ஃபேக்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறலாம். மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கான 3வது ரீசன் ட்ரேடிங் வால்யூம். ஏன்னா நீங்கள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் கடந்த புல் ரன்னில் எவ்வளோ அதிகமான வால்யூம் உள்ளே வந்திருக்குன்னு. அதே சமயம் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு பெரிய வால்யூம் மார்க்கெட்டுக்குள்ளே வரலை இந்த புல் ரன்னில். ஸோ வேல்ஸ் வால்யூமை வச்சு ஒரு ப்ளே அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கிரிப்டோ மார்க்கெட்டில் எப்போவுமே நம்ம பாசிட்டிவ் சைடை மட்டுமே கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா எந்த நேரத்துலையும் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டும் மார்க்கெட்டில் நடக்கலாம். வாங்க ஒரு 2 நெகட்டிவ் ஃபேக்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுவரை 2 லோவர் லோ கிரியேட் ஆகிருச்சு. இதுக்கப்புறம் 3வதாக ஒரு லோவர் லோ கிரியேட் ஆகி அது ஒரு 98,000க்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இதை ஒரு டவுன் ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே சமயம் இப்போதைக்கு எல்லா மூவிங் ஆவரேஜும் மேலே தான் இருக்குது. எஸ்பெஷலி 200 days மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது. ஸோ இது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு டேஞ்சரான சைன். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரிஜெக்ஷனாக ஆக்ட் ஆகும். அண்ட் நம்பர் 2, இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி தான். ஆனால் இப்படியும் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. பொதுவாக கிரிப்டோ மார்க்கெட்டில் அக்டோபர் அண்ட் நவம்பர் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் மந்த்ஸ். எஸ்பெஷலி இந்த புல் ரன் எப்போவுமே அது ஒரு க்ரீன் மந்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த முறை அக்டோபர் ஆல்ரெடி ஒரு ரெட் மந்தாக க்ளோஸ் ஆகிருக்கு. நவம்பர் கூட இப்போவும் ஒரு ரெட் மந்தாக தான் இருக்குது. ஒருவேளை அக்டோபரும் நவம்பரும் ரெட் மந்தாக கூட முடிகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி அக்டோபரும் நவம்பரும் அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நம்ம நினைப்போம். மேபி வேல்ஸ் அதை ஆப்போசிட்டாக ப்ளே அவுட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஜஸ்ட் கான்ஸ்பிரசி தியரி தான். இது எதுவுமே மார்க்கெட்டில் நடக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ என்னோடய தாட்ஸை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டை பற்றின உங்களுடைய தாட்ஸையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நான் இந்த யூடியூப் சேனலை புதுசாக என்னுடைய ஹாபிக்காக நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் மை தாட்ஸ். அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. உங்களுடைய சப்போர்ட் ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். ஆல்சோ என்னுடைய எல்லா ட்ரேடிங்கையும் நான் லைவில் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ யூ கேன் ஜாயின் ஆன் மை யூடியூப் லைவ். We can discuss many things.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி ட்ரேடிங்.